என்னங்க அது? இந்திய ரசிகர்களுக்கு தென்னாப்பிரிக்கா மேல திடீர்னு இவ்வளவு பாசம் வந்திருக்கு. இன்னைக்கு சூப்பர் ரைட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் தோக்கணும்னு தென்னாப்பிரிக்காவுக்கு இந்திய ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்கே. அப்பப்பா, ஆரம்பத்துல எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி தான் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. தென்னாப்பிரிக்க பவுலர்கள் சும்மா தீயா வேலை செஞ்சாங்க. வெறும் 10 ஓவர்கள்ல 83 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை தூக்கிட்டாங்க. இதை பார்த்த இந்திய ரசிகர்கள் முகத்துல ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான், இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கேவலமா தோத்து போகுது. 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக போறாங்க. ரன் ரேட்டு ரொம்ப கம்மியா வந்துடும். இந்திய அணி செமிபைனலுக்கு போயிடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப தாங்க நம்மளுக்கு எமனா வந்தாங்க 2 பேரு. ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ செப்பர்ட். தென்னாப்பிரிக்கா பந்து வச்ச செதர் அடிச்சிட்டாங்க 4 பக்கமும். ஹோல்டர் 31 பந்துல 49 ரன்னு, 4 4 3 6. ரொமாரியோ செப்பர்டு 37 பந்துல 52 ரன்னு, 3 4 4 6. 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆக வேண்டிய டீம் இப்போ 20 ஓவர்கள் முடிவில் 176 ரன்கள் மழை போல அடிச்சு வச்சிருக்காங்க. இந்திய ரசிகர்கள் நாம யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்படித்தான் நடக்கும் போலன்னு மனம் நொந்து போயிட்டாங்க. அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி கவலைப்படாதீங்க இந்திய நண்பர்களேன்னு சொல்லி அடிச்சாங்க பாருங்க. மரணடி. வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சை தும்சம் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே அதிரடி தான். குவிண்டன் டீகாக், ஏடன் மார்க்ரம் சும்மா அடி பின்னி எடுத்துட்டாங்க. குவிண்டன் 24 பந்துல 47 ரன்னு, 4 4 4 6. மார்க்ரம் 46 பந்துல 82 ரன்னு, நாட் அவுட், 7 4 4 6. மேட்ச வெறும் 16 ஓவர்களிலே முடிச்சு விட்டாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்துல வெறும் 16 ஓவர்களிலேயே 23 பந்துகள் மீதம் இருக்கும் போதே வெற்றியை பதிவு செய்தார்கள். இன்னையிலிருந்து தென்னாப்பிரிக்கா தான் நம்ம பங்காளி. வர்றம்டா ஃபைனல்ஸுக்கு உங்களோட மோத. இந்த வெற்றியினால இந்தியாவுக்கு இன்னும் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு செமிஃபைனல்ஸ் போக. தென்னாப்பிரிக்கா நம்மளுக்கு இன்னைக்கு பண்ண உதவிக்கு எல்லாரும் ஒரு லைக் போடுங்க.